சித்ரா பௌர்ணமி ஞானக்கைலா மக்களிங்க நந்திமலை இது. இந்த மலை வந்து தேவகிரி மலை, துர்கமலை என்று சொல்லுவார்கள், ஓரடு காடு என்று சொல்லுவார்கள். இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வெள்ளிச்சந்தை பாலக்கூடு அருகே உள்ளது. இந்த மலை வந்து 2019 அடிய ஞானத்திலே வந்து என் அம்மையப்பன் கொடுத்து இந்த துர்கமலை என்பது வந்து நந்திமலையாகவும், தேவகிரி மலை என்பது லிங்கமலையாகவும் என் ஞானத்திலே அப்பன் கொடுத்து அதன் பிறகாக இங்கே வந்து திருவண்ணாமலை மாதிரி தீபம் வைக்க வேண்டும், லிங்கம் வைக்க வேண்டும் என்று அம்மையப்பன் சொல்லி அதன் பிறகாக இப்பொழுது லிங்கம் வந்து போன வருடம் தான் லிங்கம் வைத்தோம். 3ஆம் ஆண்டு தீபம் வைத்துவிட்டோம். இப்பொழுது 2023 26/11 முதல் லிங்கம் வைத்தோம். லிங்கம் வைத்த பிறகு முதல் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கு. எனவே அதற்காக வந்து அன்னதானம் வந்து போட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது தொடர்ந்து அன்னதானம் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் அல்ல, மாதம் அல்ல, ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் போட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே அப்படி வந்து அன்னதானம் போட்டுக்கொண்டே வந்து இங்கே வந்து கிரிவலம் நடக்கிறது. மேலே சிவராத்திரி, பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை எல்லாமே சிவராத்திரி பூஜை அனைத்தும் செய்கின்றோம். இன்று இந்த பௌர்ணமி நாளிலே எவரெல்லாம் வந்து அம்மையப்பன் திருடி தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கே அம்மையப்பன் குபேர வாழ்வை கொடுப்பார். ஏனென்றால் மேலே இருப்பது வந்து ஓம் சர்வசக்தி, ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதர் பெயர் சூட்டியிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த அன்னதானம் போடுவதற்குண்டான செல்வங்களை எல்லாம் கொடுத்தவர்கள் வந்து தொண்டு செய்தவர்கள் வந்து சென்னையிலே வந்து பார்த்தால் குமரையா, இவர் வந்து அடியன் உடனே எப்பொழுதும் இருப்பவர். இவர் பிறகாக வந்து சென்னையிலே வந்து புவனேஸ்வர் என்று இருக்கின்றார். வந்து அவர் மதுரவாயில் கங்காநகரில் இருக்கின்றார். அவர்களெல்லாம் அடியனோடு ரொம்ப நாட்களாக, வருடங்களாக இருந்த தொண்டு செய்வர்கள் எல்லாம் ஐயா தான் முதல்ல. அதன் பிறகாக அவரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பிறகு வந்து இங்கே வெளிச்சந்தில் வந்து டிஎம்சி மளிகை கடைன்னு ஒருத்தர் இருக்கார், ஐயா முனுசாமியா, ஒரு குடும்பம், அவர்களும் பிறகு பாலக்கோடு முருகன் பாத்திரை கடைக்காரர் சீனிவாசன், அவர் குடும்பத்தார்கள், பிறகாக வந்து பூக்கடை மாதேஷ் பாலக்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பூக்கடை வைத்திருக்கின்றார் அவரும், பிறகாக வந்து தீபன் துணிக்கடை இருக்கிறது அல்லவா அவர்கள், இவர்களெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து அன்னதானம் போடுவதற்கு தொண்டு செய்தவர்கள் இவர்களெல்லாம். எனவே பார்த்தீர்கள் என்றால் சிவனுடைய வந்து இந்த மாதிரி வந்து நல்ல திருநாள்களிலே எவரெல்லாம் வந்து மக்கள் பசியாடுவதற்காக தொண்டு செய்கிறார்களோ, அதாவது தன் சம்பாதித்த வந்து செல்வங்களை சிவனுடைய தொண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் எப்பொழுதுமே சாப்பாட்டு குறைவின்றி வைப்பார். குடும்பத்தில் எந்த துன்பங்களுமே வராது. என்றால் குபேர கைலாசநாதன் மேலே இருப்பவர் என் அம்மையப்பன். அவர்தான் வந்து அனைத்துமே வாழ்வதற்குண்டான பணத்தை கொடுப்பவர் குபேர கைலாசநாதன் தான். அவரை யாரெல்லாம் வந்து தூய் உள்ளத்தோடு, அதாவது ஊர்குடியை கெடுப்பனும் அல்ல, ஊர்குடியை கெடுத்தா சிவன் எல்லாருக்குடியும் கெடுத்துருவான். அதனால் பார்த்தா நல்ல உள்ளத்தோடு வந்து யாரெல்லாம் வந்து போயிட்டு சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என் அம்மையப்பன் அடியனூரிலிருந்து வாழ்க்கையில் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி வைப்பார். பிள்ளைகள் இல்லாத எத்தனையோ பேர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அடியன் வந்து எத்தனையோ பேர்களுக்கு வந்து திருமணம் ஆவதற்கும், பிள்ளைகள் பிறப்பதற்கும், அவளுக்கு செய்வினைகள் எத்தனையோ பேர்களுக்கு வந்து இந்த மலையிலேயே எத்தனையோ பேர்கள் எல்லாம் வந்து துன்புற்று இருந்தார்கள். வந்து அவளுக்கெல்லாம் என் அம்மையப்பன் ஆசீர்வாதம் பண்ணி அவள் எத்தனையோ பேர்கள் வந்து பேய் பிசாசு எல்லாம் என்னுள்ளே வர வைத்துக் கொண்டு எத்தனையோ வாழ்கிறார்கள். உலகமெல்லாம் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே அம்மையப்பன் தொண்டு செய்வர்கள் அனைவருக்குமே அம்மையப்பட முழு நல்லராசி அடியிலிருந்து என் அம்மையப்பன் வழங்கப்படுகிறது. எனவே சிந்தனை எப்பொழுதுமே சிவனையே நாடுங்கள். அதாவது வீடு சொத்து பத்து, அந்த சொத்து பத்து மேலாம் வந்து மனசை வைக்கக்கூடாது. என்றால் எதுவுமே நம்மோடு வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம செத்த பிறகு எப்படின்னா நம்ம பர்மிஷன் இல்லாமல் எவனோ எடுத்து சாப்பிடுவான். ஏன்னா அவன் அந்த சொத்தை சேர்க்குறான் பாருங்க, அவனுடைய பொண்டாட்டி குடும்பம் தான் சாப்பிடும். அந்த சொத்தை சேர்க்குறான் பாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு பயன்படாது, அவங்க அண்ணன் பயன்படாது. புரியுதா? மருமகளாக வர பாருங்க, அவங்க குடும்பம் தான் சந்தோஷமாக சாப்பிடும். அவள் என்ன பண்ணுவாங்கன்னா மாமனார் மாமியாரெலாம் விட்டு விட்டு துவைச்சிருவா. மச்சனை மூத்தானாங்களா அவங்களால துவைச்சி விட்டு இவங்க தான் சொத்தை சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற தர்மங்கள் இருக்குல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பிறப்புக்கு வந்து பார்த்தா உங்களை பணக்காரனாக வச்சு உங்களை நல்ல மாதிரி வாழ வைக்கிறதுக்குண்டான வந்து உதவி செய்வது வந்து நீங்கள் செய்கிற தர்மங்கள் தான். எனவே அன்னதானம் வந்து உலகத்தில் எல்லோருமே எங்கிருந்தாலும் தாங்கள் செய்யுங்கள் அன்னதானம். புரியுதா? அப்படி அன்னதானம் செய்வர்களுக்கு தான் இறைவன் எப்பொழுதுமே இல்லத்தில் எந்த விதமான வந்து குறைகள் இல்லாமல் வாழ வைப்பான். எனவே இந்த பொருளுதவி கொடுத்தவர்களுக்கும், இன்றைக்கு வந்து இங்கே சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டவர்களுக்கும், மற்றபடி இந்த உலகமெல்லாம் இதை பார்ப்பவர்களுக்கும் அனைவருக்குமே என் அம்மையப்பன் அடிவன் உள்ளிருந்து இந்த ஞானக்கிழாய் மக்களின் நந்திமலை மீது ஓம் சர்வசக்தியாக, சர்வசக்தி என்றால் உலகத்தில் அனைவருக்கும் வாமா சாப்பிடுங்க, அனைத்துவர்களுக்குமே என் அம்மையப்பன் வந்து அருள் புரிகிறான், சக்தியை கொடுக்கின்றான். உணர்த்த வேண்டும் என்றால் சக்தி வேணும் உடம்புக்கு. அந்த சக்தியை கொடுப்பது என் அன்னை ஆதிசக்தி. அனைத்து உள்ள வாழ்வின் ஆதாரம் வாழ வைப்பதற்கு வந்து குபேர கைலாசநாதன் வந்து வாழ்வை கொடுக்கின்றான். கைலாசநாதன் வந்து அனைத்து ஜீவன்களும் செத்த பிறகு அவர்களை வந்து தன்னோடு சேர்த்து கொடுக்கின்றான் கைலாசநாதன். இப்படி நம்மைப்பன் அளவில்லாத அற்புதங்கள் மேலே செய்கின்றார். அதே போல ஊர்க்குடியை கெடுப்பவர்களை கெடுப்பதற்காகவே வீரபத்ரகாளி வீரபத்ராக மேலே அவதாரம் செய்கின்றார் என் அம்மையப்பன். புரிகிறதா?
மேலே கங்கை இருக்கிறது, அதில் குளிப்பவர்களுக்கெல்லாம் என் அம்மையப்பன் பாவத்தை போக்கி நல்லருள் புரிவார். அடியனூரிலிருந்து கீழே வந்து மாதேஸ்வரன் மாதேஸ்வரியாக என் அம்மையப்பன் அமர்ந்திருக்கின்றார். பக்கத்திலே வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சியாக என் அம்மையப்பன் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். அருகிலே பாலக்கோட்டிலே பார்த்தால் பால்வண்ணநாதர் பாலாம்பிகை என்றும் மருந்தீஸ்வரன் மருந்தீஸ்வரன் என்றும் என் அம்மையப்பன் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். எனவே உலகத்தில் இருக்க அனைத்து தெய்வ வடிவங்களுமே என் அம்மையப்பன் தான். எனவே அனைவர்களும் என் அம்மையப்பன் அடியன் உள்ளிருந்து வழங்கும் நல்லராசி. ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். இன்றைக்கு வந்து 23/4/2024 சித்ரா பௌர்ணமி, முதல் சித்ரா பௌர்ணமி. ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். ஓம் நமசிவாய. ஸ்கேன் பண்ணி அப்படியே கட் பண்ணுங்க பார்த்து.